அண்மைச் செய்தி. விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அவசர ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சரோடு வேறு யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? குறிப்பா ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரியதர்ஷினி, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழகத்தையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய நிலையில் தற்போது வரை 25 பேர் இந்த விஷச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருப்பதற்கு தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் அவசர உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. அந்த கூட்டம் முடிந்தவுடன், அந்த அலுவலர்கள் முடிந்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த அவசர உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அமைச்சர்கள் பொன்முடி, ஏவாவேலு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும், காவல்துறை தரப்பில் டிஜிபி, உளவுத்துறை டிஜிபி, உள்துறை மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். 25க்கும் மேற்பட்டவர்கள் இந்த விஷச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏற்கனவே கடந்த ஒரு வருடம் தான் ஆகிறது இந்த மரக்காணம் மதுராந்தகம் பகுதியில் 22 பேர் இதே போன்ற சம்பவத்தின் போது இந்த விஷச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது மீண்டும் ஒரு வருடத்துக்குள்ளேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் நேற்றே தமிழ்நாடு அரசு அந்த மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியரை பணியிடம் மாற்றம் செய்துள்ளது. அதே போல எஸ்பிஐ பணியிடம் நீக்கம் செய்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக இந்த நிவாரணம், உயர் சிகிச்சை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பது தொடர்பாகவும் கண்காணிப்பு பணிகள், தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து தான் இன்றைய கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது வரை பல்வேறு குறிப்பாக கள்ளக்குறிச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 100க்கும் அதிகமானவர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் பலருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் மேலும் இது போன்ற பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ள வேண்டிய உயர் சிகிச்சைகள், தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில உயிரிழப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வருது. முதலமைச்சர் தலைமையில இன்று அவசர ஆலோசனை கூட்டமும் நடக்க இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கு அப்படின்னு. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின்.